சபிக்கப்பட்ட விளக்கு. அங்க மூலையில வச்சிருக்கீங்கல்ல அந்த விளக்க காட்டலாம் இல்லீங்களா? அங்க இருக்கிற அந்த விளக்கு இங்க வந்ததுல இருந்து அத பத்தி யாருமே கேட்டதே இல்ல. கடை முழுவதும் காலியாகி புது பொருட்களை நிரப்பி இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அந்த விளக்க வாங்குறதுக்கு யாருமே தயாரா இல்ல. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறேன். சரி, நீங்க பேக் பண்ணி கொடுங்க. அத பார்க்க பழங்கால விளக்கு மாதிரியே இருக்கு. அதுல ஏதாவது ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சரிதான். இதுல வயர் இருக்கான்னு கடையில கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. அவர் அந்த பழங்காலத்து விளக்க வாங்கி தன்னோட வீட்டுல எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. அங்க ரொம்ப பழமையான பொருட்கள் நிறையவே இருந்தது. 300 வருஷம் பழமையான கம்பளம், மகாராஜாவோட வாள், இந்த மாதிரி அவரு பல பழங்காலத்து பொருட்களை வச்சிருந்தாரு. பார்க்க அது வீடு மாதிரியே இல்ல, ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருந்தது. அந்த பொருட்களோட சேர்த்து இந்த விளக்கையும் எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. அவரோட பேர் ஜாக். அவருக்கு பழங்காலத்து பொருட்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அவர் தன்னோட வீட்டுல வாங்கி வைக்கிற பொருட்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாரு. ஆனா இப்ப அவர் வாங்கிட்டு வந்த அந்த விளக்க பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. அதனால ஜாக் அவர் வாங்கிட்டு வந்த அந்த விளக்க தான் வீட்டுல இருந்த ஒரு டேபிள் மேல வைக்கிறாரு. அப்புறம் மேக்னிஃபையிங் கிளாஸை எடுத்துட்டு வந்து அந்த விளக்குல என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விளக்கோட அடிப்பகுதியில ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கு. அது வேற ஒரு மொழியில எழுதியிருக்கிறதால அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட புத்தக அலமாரிக்கு போய் வேற்று மொழியை படிக்கிறதுக்கு ஏதாவது டிக்ஷனரி இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாரு. எரிக்கணும் விளக்கு, இந்த விளக்க எரிக்கணும். அட, லைட்டுக்கு என்னாச்சு? ஜாக் இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க எரிஞ்சிட்டு இருந்த லைட் திடீர்னு ஆஃப் ஆயிடுது. பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளும் தெரியாத அளவுக்கு அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு. வெளிச்சத்துக்காக அவர் அவரோட பாக்கெட்ல கையை விட்டு தன்னோட பாக்கெட்ல இருக்கிற லைட்டரை எடுக்கிறாரு. உடனே அவர் அந்த லைட்டரை பத்த வச்சு பக்கத்துல இருக்கிற அந்த விளக்க பாக்குறாரு. அந்த விளக்க பார்த்த உடனே ஜாக் யோசிக்கிறாரு, இந்த விளக்க பத்த வச்சா என்னன்னு. அந்த விளக்க பத்த வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் தயக்கத்திலேயே இருந்தாரு. இது இவ்வளோ பழங்காலத்து விளக்கு, அது எரியுமா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. உடனே அவர் அந்த விளக்கை எடுத்து அசைச்சு பார்க்கறாரு. அந்த விளக்குக்குள்ள என்ன இருக்கிற சத்தம் கேக்குது. உடனே ஜாக் அந்த விளக்கை பத்த வைக்கிறாரு. அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்ச உடனே அந்த வீட்டுல வெளிச்சம் படருது. அதனால அந்த வீடு ரொம்ப பிரகாசமா இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த விளக்கு அணைஞ்சிருது. அந்த விளக்கு அணைஞ்ச உடனே மறுபடியும் ரூம் இருட்டாயிடுது. கொஞ்ச நேரத்துல அங்க வெளிச்சம் வந்துருது. அங்க இருக்கிற லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க எலக்ட்ரிக்கல் ஃபிளக்சுவேஷன் இருக்கு. அங்க இருந்த சுவிட்ச் போர்ட்ல இருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்த லைட்ஸ் எல்லாமே மின்மினி பூச்சி மாதிரி எரிஞ்செரிஞ்சு அணையுது. ஜாக் தன்னோட கையில இருந்த அந்த லைட்டரோட வெளிச்சத்தோட உதவியால அங்க டேபிள் மேல வைக்கப்பட்டிருந்த அந்த பழைய விளக்க பாக்குறாரு. அந்த விளக்குல எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த விளக்க எரிய வச்சா அழிவுல இருக்கிறவங்க உடனடியா விடுதலை ஆயிடுவாங்க. என்ன இது, முன்ன பார்க்கும்போது இப்படி எழுதிட்டு இல்லையே, இப்ப எப்படி இந்த மாதிரி விளக்குல எழுதிட்டு இருக்கு? ஜாக் மறுபடியும் அந்த விளக்க பாக்குறாரு. அந்த விளக்கோட மறுபக்கத்துல இன்னும் ஏதோ எழுதியிருந்தது. அத ஜாக் மறுபடியும் டீகோட் பண்றாரு. அவர் முன்னாடியே இத டீகோட் பண்ணியிருக்கணும். ஆனா ஜாக் இப்பதான் டீகோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை டீகோட் பண்ண உடனே அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா அதுல என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, இந்த விளக்கை ஏத்தி வைக்க யாரும் முயற்சி பண்ணாதீங்க, இதுக்குள்ள சபிக்கப்பட்ட பல பேரோட ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வார்த்தையை படிச்ச உடனே ஜாக் என்ன பண்றதுனே தெரியல. தான் கையில வச்சிருந்த அந்த மேக்னிஃபையிங் கிளாஸை தண்ணியே அறியாம கீழே போட்டுறாரு. வெளியே பலமா மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல கரண்டும் கட் ஆயிடுது. ஜாக் ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு அந்த விளக்கையே பார்த்துட்டு இருந்தாரு. அந்த விளக்குல எழுதப்பட்டிருந்த அந்த வாசகத்தை நினைச்சு பயந்து போய் மூலையில உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. வெளியே இடி இடிச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜாக் அந்த விளக்க கையில எடுத்து அதை வெளியே தூக்கி போடலாம்னு நினைக்கிறாரு. அதனால அந்த விளக்க கையில எடுத்து எந்திரிச்சு நிற்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க வீட்டோட கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாராவது இருந்தா ப்ளீஸ் கொஞ்சம் கதவை தருங்களேன், நான் ரொம்பவே மழையில நனைஞ்சு போயிட்டேன். யாரு? நான் லீனா. நான் ரோட் மிஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உதவின்னு யாரோ கேட்ட உடனே ஜாக் கதவை திறக்கலான்னு நினைக்கிறாரு. உடனே போய் அவர் அந்த கதவையும் திறந்துடுறாரு. தான் கையில வச்சிருந்த அந்த அணைஞ்சு போன விளக்கு
திடீர்னு தானா எரிய ஆரம்பிக்குது. அந்த விளக்கோட வெளிச்சத்துல லீனாவை ஜாக் பார்க்கறாரு. தான் முன்னாடி லீனா அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விளக்கு எப்படி தானா அணைஞ்சது, இப்ப எப்படி தானா எரியுது அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்தாரு. இருந்தாலும் அவரோட பயத்தை வெளிக்காட்டிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு எதிரில் ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மழையில நனைஞ்சிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருந்தாங்க. ஆமா, மழைனால கரண்ட் போயிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்காக நீங்க கதவு திறந்தீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். ஏன் நனைஞ்சிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ஜாக், லீனா, நீங்க இந்த ராத்திரியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வழி தவறி வந்துட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் டவல் கொடுக்குறீங்களா? ரொம்பவே குளிருது. கண்டிப்பா. ஜாக் இப்படி சொல்லிட்டு டவலை எடுத்துட்டு வரதுக்காக போறாரு. அவர் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டே போறாரு, இந்த விளக்கு எப்படி தானா எரிஞ்சது அப்படின்னு. ஜாக் போய் டவலை எடுத்துட்டு மறுபடியும் திரும்ப வரும்போது அந்த விளக்கோட வெளிச்சத்துல பாக்குறாரு, அந்த பொண்ணு அங்க இல்ல. அந்த விளக்கோட வெளிச்சத்துல அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஜாக் அந்த பொண்ணை கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஹால்ல தான் கையில வச்சிருக்கிற அந்த விளக்கோட வெளிச்சம் போதுமானதா இல்ல. அப்புறம் அவர் அந்த ஹாலோட மூலையில பாக்குறாரு. லீனா, லீனா, நீங்க எங்க இருக்கீங்களா? எதுக்கு நீங்க மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. யார் இது? லீனா, இது நீங்க தானா? ஜாக் அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு பக்கத்துல போறாரு. அந்த ஹாலோட மூலையில லீனா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வினோதமா அழ ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஜாக் ஷாக் ஆகுறாரு. லீனா இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நல்லா தானே இருந்தாங்க, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு ஜாக் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு ஜாக் லீனாவுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் கேக்குறாரு, லீனா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? வேண்டாம், என்கிட்ட வராத, என்ன தொடாத. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி. நான் எதுவும் பண்ண ஆசைப்படல. நீங்க தான் உதவி கேட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்க. இப்ப இப்படி நடந்துக்கிறீங்க. போதும், என் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஜாக் இப்படி சொல்லி முடிச்சதும் லீனா நிமிர்ந்து ஜாக்க பாக்குறாங்க. ஆனா லீனாவோட முகம் முன்ன மாதிரி இப்ப அழகா இல்ல. அவங்களோட முகத்துல ஏகப்பட்ட தழும்புகள் இருக்கு. யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம லீனாவோட முகத்தை சிதைச்ச மாதிரி இருந்தது. இத பார்த்த ஜாக்கோட இதயம் ஒரு நொடியில நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்துல அவரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அழகா இருந்த பொண்ணு திடீர்னு எப்படி இப்படி ஆனாங்க? இவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? இதெல்லாம் ஜாக் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ லீனா சொல்றாங்க, என்ன இப்படி நாசனம் பண்ணி உனக்கு என்ன கிடைக்குது? நான் ஒரு ஹெல்ப்காக தானே வந்து உன்னோட வீட்டு கதவை தட்டினேன். ஆனா நீ என்ன இவ்வளவு மோசமா எதுக்காக நடத்துற? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க லீனா? நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க தான் இங்க உதவி கேட்டு வந்திருக்கீங்க, நான் இல்ல. என்னாச்சு லீனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி சொல்லிட்டு லீனாவோட தோள் மேல கை போட ஜாக் போறாரு. ஆனா ஜாக்கால லீனாவோட தோள் மேல கை போட முடியல. தோலை கடந்து வந்துருது. உடனே ஜாக் புரிஞ்சிருது, தனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு பொண்ணோட ஆத்மா. இத தெரிஞ்ச உடனே ஜாக் நடுநடுங்கி போறாரு. அப்ப லீனா ஜாக்கு முன்னாடி எழுந்து நின்னு சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லீனா இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறத கேட்ட உடனே ஜாக் இன்னும் பயந்து போய் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அப்ப வீட்டுக்கு வெளியில மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜாக்கு என்ன பண்றதுன்னு இப்ப ஒண்ணுமே புரியல. ஜாக் அந்த விளக்க அங்கேயே விட்டுட்டு ரொம்ப வேகமா ஓடி போறாரு. அப்ப ஹாலோட இன்னொரு பக்கத்துல இருந்த அலமாரிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இங்க நான் இப்படி மாட்டிக்கிட்டனே, இந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருக்கா? நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு அவ்வளவு சுலபமா ஓட முடியாது. ஞாபகம் இருக்கா அந்த நாள்? நானும் இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றது எதுவுமே கேட்கல. என்ன நாசனம் பண்ண பிறகு அவ்வளவு மோசமா என்ன கொலை பண்ணீங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு கூட இந்த விஷயம் செத்த பிறகுதான் தெரியுது. அது என்னன்னா, உயிர் போற நிலைமையா இருந்தாலுமே கதவை திறக்க கூடாது. யாருக்கு தெரியும், நம்மள கொலை பண்றதுக்கு பேய் கூட வந்திருக்கலாமே. லீனா இப்படி சொன்ன உடனே ஜாக் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பெரிய அலமாரிய லீனா மேல தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுறாரு.
அலமாரியை தள்ளிவிட்டா ஆத்மாவுக்கு என்ன ஆயிட போகுது? லீனாவோட ஆத்மா அந்த அலமாரியை தாண்டி வெளியே வருது. அப்புறம் நின்ன இடத்துல இருந்தே தன்னோட கையை நீட்டி ஜாக்கோட காலை பிடிச்சு தன்னை நோக்கி இழுத்துக்கிறாங்க. அப்புறம் ஜாக்கோட நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து ஜாக்கோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன தோணுச்சு ஜாக்? என்னோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? நெவர். நான் உன்னை சும்மா கூட விட மாட்டேன். லீனா இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு கதவை யாரோ சத்தமா தட்டுறாங்க. அது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ், ஒரு பெரிய கோஸ்ட் ஹண்டர். மிஸ்டர் சார்ல்ஸ் தொடர்ந்து ஜாக்கோட வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. மிஸ்டர் சார்ல்ஸ், நான் அந்த லேண்டன் அன்னைக்கு பார்த்த உடனே இதை வாங்கிக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. அந்த விளக்கை யாரோ ஒருத்தங்க 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க. நான் இந்த ஊருக்கு வந்த உடனே அந்த விளக்கை பார்த்தேன். உடனே நான் அந்த விளக்கை வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஜாக் வாங்கிடுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. ஜாக் கதவு திறக்கலனா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். சோ அதனால நான் உள்ள போய் என்ன நடந்திருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் இங்கே நின்றுட்டு இருங்க, சரிங்களா? மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி அவங்க ஒரு ஆத்மாவா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஜாக்கோட நெஞ்சு மேல லீனா உட்காந்துக்கிட்டு ஜாக்கோட கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டு இருக்காங்க. ஜாக் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. லீனா, விடு அவனை. தயவு செய்து இப்படி பண்ணாத. மிஸ்ஸஸ் சார்ல்ஸோட குரலை கேட்டதும் லீனா நிறுத்திடுறாங்க. இங்கேயும் வந்துட்டியா நீ? ஆனா இந்த வாட்டி என்ன கட்டி போட்ட முடியாது. ரொம்ப வருஷமா இவனை சாகடிக்கணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பந்திச்சு கூட்டிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. லீனா யார் கூடயே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஜாக் புரிஞ்சுக்கிறாரு. இந்த முறை லீனா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே ஜாக் கொஞ்சமா நம்பிக்கை வருது. ஜாக் ரொம்ப வேகமா நடந்து போய் அந்த கதவை திறக்கிறாரு. கதவை திறந்த உடனே மிஸ்டர் சார்ல்ஸ் வெளியே வராரு. அவர் கையில ஒரு புக்கை வச்சிருக்காரு. அவர் ஜாக் கிட்ட எதுவுமே பேசல. அப்போ லீனா ரொம்ப வேகமா வந்து மிஸ்டர் சார்ல்ஸோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் சார்ல்ஸோட ஆன்மா தான் கணவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அவங்க உடம்புக்குள்ள போயிடுறாங்க. அப்புறம் லீனாவை பார்த்து சில மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லீனா தன்னோட இன்னொரு கையால மிஸ்ஸஸ் சார்ல்ஸோட கழுத்தையும் பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அந்த பிடியிலிருந்து விடுவிச்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா லீனா அவங்க 2 பேரையும் விடவே இல்லை. இதை பார்த்த ஜாக் ரொம்ப பயந்து போயிடுறாரு. உடனே போய் அந்த வீட்டோட மூலையில உட்காந்துக்கிறாரு. அங்க உட்கார்ந்துட்டு இருந்த ஜாக் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, தான் வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் தனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த விளக்க அவர் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே ரொம்ப கோபமாயிடுறாரு. நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இந்த விளக்கு தானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே ஜாக் அந்த விளக்கை எடுத்து தரையில போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு முறை இல்ல, பல முறை போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் லீனாவோட பிடியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. லீனா வலியால கதற ஆரம்பிச்சாங்க. ஜாக்கு புரிஞ்சிருது, லீனாவோட ஆத்மா இந்த பழங்காலத்து விளக்குல தான் இருக்கு அப்படின்னு. உடனே அவர் தொடர்ந்து அந்த விளக்கை உடைச்சுக்கிட்டே இருந்தாரு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் 2 பேரும் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அந்த விளக்கு முழுவதுமா உடைஞ்சு போயிருது. அப்ப லீனாவோட ஆத்மாவும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. நீங்க 2 பேரும் யாரு? நான் பிரச்சனையில இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? லீனாவோட ஆத்மாவை நான் தான் இந்த விளக்குல அடைச்சேன். அது ரொம்ப பழமையான மோசமான கதை. லீனா சத்தத்துக்கு பிறகு பேயாகி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருந்தா. அதனாலதான் அவளோட ஆத்மாவை இந்த விளக்குல அடைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அந்த லேண்டனை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க அதை வாங்கலாம் நினைக்கிறதுக்குள்ள நீ அதை வாங்கிட்டு போயிட்ட. அங்க போய் பார்த்தா இது இல்லவே இல்ல. நாங்க அதை பார்த்தது ரொம்ப நல்லதா போயிடுச்சு. ஒரு பலூன்காரரோட ஆவியை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். நீங்க அந்த விளக்கு வாங்கின இடத்துல இருந்து நாங்க உங்களோட அட்ரஸை வாங்கினோம். நாங்க வராம இருந்திருந்தா நீங்க இங்கேயே இறந்திருப்பீங்க. நானும் கூட உங்களோட உயிரை காப்பாத்திருக்கேன் இல்லையா? சரி, எது எப்படியோ இங்க எந்த ஒரு ஆத்மாவும் இல்ல. இந்த மாதிரி யோசிச்சு தப்பு பண்ணாத ஜாக். எல்லா நேரத்திலயும் ஒண்ணு இல்லனா இன்னொரு ஆன்மா நம்ம பக்கத்துல கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்றது நீ ரொம்ப ஈஸியா எடுத்துக்காத. ஏன்னா எந்தாவது ஒரு ஆன்மா நம்ம பக்கத்திலேயே கூட நின்னுக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக
டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.